தன்னுடைய வேலைக்காரி பெண்ணாகிய ஆகார ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 2-3 வருஷம் வாசிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாசிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் ஒரு 4 வருஷம் வாசிங்க. அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. உலக பிரமாணமான ஒரு காரியத்தை செய்வான், ஒரு டெசிஷன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய ஜீவியம் துன்மார்க்கர்களோடு கூட, பாவிகளோடு கூட, பரிகாசக்காரர்களோடு கூட ஏதோ ஒரு கேளிக்கை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ்லாம் கேளிக்கை ஸ்தலமாய் மாறி போச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், புதுசாக நல்ல ஊழியக்காரங்களை, பாட்டு பாடுறவங்கள, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்கள, ஹல்லேலூயா, இவர்கள்லாம் கொண்டு வந்து ஜனங்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. பிரியமான தெய்வ ஜனங்கள், 4 வருஷம் அடுத்தது அன்னைக்கே முடிவு தெரிஞ்சு போச்சு. அந்த நாளில் ஒரு ஆவிக்குரியதான ஒரு நிதானிப்பு இல்லாத பட்சத்தில், ஒரு மாம்சீகத்தில் ஒரு முடிவு எடுத்தது நிமித்தம் இந்த நாள் வரையும் பிரச்சனை, யுத்தம் யுத்தம் யுத்தம். ஹல்லேலூயா. ஆமாம், பிரியமான தேவ ஜனமே, இதே தான் நம்முடைய வாழ்க்கையில். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல் பிடிக்கும். தேவனுடைய சித்தம் இதுவென்பதை சரியாய் அவருடைய பாதத்திலிருந்து அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ளாத பிடிக்கும். சுயமாய் செய்கிறதான காரியத்தினுடைய முடிவு இப்படியாய் தான் இருக்கும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி கொள்ளலாம். அநேக தகப்பன்மார்கள், ஹல்லேலூயா, தாய்மார்கள், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்களை செய்துறாங்க. மேக்சிமம் 99% இதுதான் நடக்குது. இதோடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, மாம்சத்தில் முடிவு எடுக்கிறதான காரியம். இந்த முதல் வசனம் துன்மார்க்கருடைய வழி. ஹல்லேலூயா. ஆமாம், துன்மார்க்கர், பாவி, இந்த ஜனத்தோடு நம்ம இருக்க வேண்டியது தான் உலகத்தில். ஆனால் நாம் பிரிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை இருக்கிறோம். நம்மை வழி நடத்துகிறவர் யார்? ஆவியானவர் நம்மை வழி நடத்தும்படியான அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம இல்லாத பட்சத்தில் இப்படிப்பட்டதான காரியங்கள் வரும், அநேக சிக்கல்கள் வரும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நாள் நாம் செய்கிறதான காரியம் சில நேரங்களிலே சத்துரு நம்மை ரொம்ப அழகாக ஏமாத்திடுவான். காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை இந்த முதல் வசனத்தின்படி அமைந்திருக்கிறபடினால நமக்கு அந்த உத்தம நிதானிப்பு இருக்க. ஹல்லேலூயா. ஆமாம், பிரியமான தேவ ஜனங்கள், ஒரே ஒரு டெசிஷன். ஆபிரகாமுக்கு ஏன் அந்த காரியங்கள் வந்தது? ஆபிரகாமுக்கு ஏன் அந்த உறுதி இருந்தது? ஹல்லேலூயா. அந்த விசுவாச